தம்பி கொண்டாடி தலையில பூ வச்சு விடுங்க. அப்புறம் வச்சு விடுறேன். தம்பி வச்சு விடுங்க தம்பி. வச்சு விடுங்க தம்பி. வெச்சு விடுங்க சார். இருங்க 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 வைக்கிறேன். வச்சு விடுங்க தம்பி வச்சு விடுங்க தம்பி. ஏன் அந்த மல்லி போயிடுறி, அந்த ரோஜா பூவும் போடுறி. இந்தம்மா இத எடுத்துட்டு போய் உன் பெட்ரூம்ல தூவி விடு. அடுத்த வருஷம் பொண்ணோ பையனோ பிறக்கும். இந்தாப்பா, இந்தாங்க வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க சார். அடுத்த தடவை பாக்குறப்போ பையனோ பொண்ணோ இருக்கணும். சாரி. தள்ளி உட்கார், தள்ளி உட்கார். சரி வாக்கா இறங்குவோம். இந்த பக்கம் இறங்கு. பாத்து வாக்கா. பாத்து வா, பாத்து வா. இப்படி வா. கூட எடுத்துக்கொடி. அம்மாடி வீட்டுக்கு போனதுமே சுத்தி போடுமா. எங்க கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்வளவு ஜோடி பொருத்தம். என்னம்மா புதுசா கல்யாணம் முடிச்ச பொண்ணுன்ற முகத்துல சந்தோஷமே இல்லாம இருக்கு. என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருமா. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். எல்லாம் இந்த ஆண்டவன் பாத்துப்பான். தம்பி அவங்க தலையில வச்சிருக்க பூவு நீங்க பார்த்து ரசிக்கிறதுக்கு, நீங்க கையில வச்சிருக்க பூவு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது, கிளம்புங்க. சரி சந்தோஷமா இருங்க. ஆமா ஆமா ஆமா. போயிட்டு தம்பி, வாங்க போயிட்டு வாங்க தம்பி. தம்பி. சந்தோஷமா இருங்க. நல்ல நல்லா வேளை தம்பி வந்து கூட்டிட்டு வந்துச்சு. ஆமா. நாம தான் ரொம்ப பில்டப் பண்றோம். இந்த அம்மா முகத்துல ரொம்ப கம்மியா இருக்கே, ஏத்தி விடுவோம். ஐயோ, மெனக்கட்டு ஆக்கிய வச்சு எடுத்துக்கிட்டு போனோம். அவ புருஷனை அழைச்சுக்கிட்டு கிடுகிடுன்னு ஹோட்டலுக்கு போயிட்டாளே. பஸ் பாட்டி, அர்ஜுன் அவ புருஷன்னு சொல்லாதீங்க. நான் இந்த கல்யாணத்தையே ஒத்துக்கல. அதெல்லாம் நீங்க ஒத்துக்கல, அவ ஒத்துக்கிட்டு அர்ஜுன் தம்பியோட ஒட்டிக்கிட்டே போறாளே. ஏசி ரூம்ல குளுகுளுன்னு சாப்பிட்ட கையோட வீட்டுக்கு அப்படியே வந்துட்டா நல்லா இருக்கும். ஐயோ இன்னும் வரலையே. உடுப்பி ஹோட்டலுக்கு போயிருந்தா இந்த சட்னி சாம்பாரோட முடிஞ்சு போயிருக்கும். ஆனா மிலிட்டரி ஹோட்டலுக்கு போயிருந்தா சூடு ஏத்துறேன்ட்டு மொத்தமும் மோசமா இருக்கும். இந்த குளிருக்கு எதமா நண்டு சூப்பு வாங்கி கொடுத்தாலும் கொடுத்திருப்பா. ஐயோ ஐப்பசி மாசம் நச நசன தூரல் வேற போட்டுக்கிட்டு இருக்குது. ஐயோ இந்த தூரல் மட்டும் அதிகமாயி கண்ணாடி அப்படியே மறைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இந்த கைகாரி கோண வைக்காரி சும்மாவே இருக்க மாட்டாளே. லேசான தூரலுக்கே முந்தானிய கிழிச்சிட்டு வந்தா. அதுக்கே என்னன்னு இது வரைக்கும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. இப்ப என்னெல்லாம் நடக்க போகுதோ. ஏற்கனவே இந்த வீட்டுல ஒருத்தி வந்து புள்ளத்தாச்சியா நிக்கிறா. இதுவும் ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா ஒன்னொன்னா பெத்து போட்டுருவாங்க. ரெண்டு ஒண்ணு கடிச்சு முதலாளி அம்மாவை மூழ்க அடிச்சிருவாங்க. பஸ் பாட்டி பேசாம இருக்க மாட்டீங்களா? அதுக்குதான் நான் உங்களை கண்காணிக்க சொன்னேன். ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சுட்டு இப்ப இங்க வந்து நின்னு புலம்புறீங்க. இந்த அம்மா என்ன இப்படி பேசுது? ஐயோ 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 அம்மா, நான் நினைச்சது நடந்தே போச்சு. தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு அது பத்தாதுன்னு கையில வேற ஒரு பார்சல் கொண்டு வரா பாருங்க. முதலாளி அம்மா நாம மொத்தமா மோசம் போயிட்டோம். ரெண்டு பேரும் பூந்தோட்டத்துல பூபாலம் பாட்டின மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? என்னது சொல்லிக்கிட்டே இருக்க கிளம்புது. பாட்டி தம்பி, தாகத்துக்கு வேணா தண்ணி குடிக்கலாம். ஆனா நீங்க குத்தால அருவில கும்மாளம் போட்டு வர மாதிரில தெரியுது. அவ கையில இருக்கிற பூவை பார்த்தா தோவால சந்தைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு.
கொடுத்த சத்தியத்துக்கு சாவமணி அடிச்சிட்டீங்களே தம்பி. பாவம் முதலாளி அம்மா. பாவம் மன்னிப்பு பண்டாரி பாய் மாதிரி வாய ஊன்னு வச்சுட்டு அழுதுட்டு போறாங்க. பாட்டி நசன் நசன் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நான் போய் குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு அம்மாவை போய் பாக்குறேன். என்னது குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்த போறீங்களா? ஐயோ எல்லாம் போச்சே, எல்லாம் போச்சே. உங்க அம்மா எவ்வளவு கோவமா இருக்காங்க தெரியுமா? நீங்க என்னடா அந்த வசுவோட ஜோடி சேர்ந்துட்டு ஊரை சுத்திட்டு வரீங்க. அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு தம்பி. ஐயோ தம்பி ஜெயில இருக்காரேன்னு அம்மா வருத்தப்பட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க பாட்டி, இஷ்டம். வாய் மூடு. சும்மா நைய நையன்னு. வா வா உள்ள நல்லா வச்சு கும்முவா பாரு. அம்மா அம்மா என் அம்மானு கூப்பிடாத. இல்லம்மா, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்கம்மா. வசு பாட்டி வேற அவ தலையில கையில பூ வச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஏதேதோ பேசிட்டாங்கம்மா. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா இதாம்மா நடந்துச்சு. மத்தபடி உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை அவ எப்ப மீறினாலோ ஜென்மத்துக்கும் அவளை மன்னிக்கவும் மாட்டேன், அவளை ஏத்துக்கவும் மாட்டேம்மா. நான் உன்னை நம்புறேன் அர்ஜுன். ஆனாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. வசு பாட்டி சொல்றதையெல்லாம் வச்சு பார்த்தா உன்னை மயக்க அவ என்ன வேணாலும் செய்வா. அம்மா, அவளோட எந்த ஆசைக்கும் நான் மயங்கவே மாட்டேம்மா. நீங்க கவலையே படாதீங்கம்மா. இத பாரு அர்ஜுன், அப்பாவும் நம்ம கூட இல்ல. ஆனந்த் கொலை பழியில ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். அம்மா, நீயும் என்ன கை விட்டுறாதப்பா. என் நம்பிக்கையை காப்பாத்து. அம்மா, நான் என்னைக்கும் உங்க பேச்ச மீறவே மாட்டேம்மா. உங்களுக்காக அவ மேல வச்சிருக்க காதலையும் மீறி இனியாவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். ஏமாத்தி வீட்டுக்குள்ள வந்தவள நான் எப்படிம்மா நம்புவேன்? நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா. தம்பி என்ன சொல்லிட்டு போகுது? அதெல்லாம் ஏதோ எதேச்சியா நடந்துதான். ஹோட்டலுக்கு கெஸ்ட் கூட தான் போயிருந்தாங்களாம். நாம தான் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். ஐயோ முதலாளி அம்மா, தேளு கொட்டினாலும் பாம்பு கடிச்சாலும் விஷம் விஷம் தானே. அதுவும் அந்த கோண வாய்க்காரிய நம்பவும் முடியாது, நம்பவும் கூடாது. ஏன்னா முக்காட போட்டுக்கிட்டு உங்க குடும்ப கௌரவத்தை சுடுகாட்டுல புதைச்சவ. வசு பாட்டி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இங்க நின்னு வெட்டியா பேசிட்டு இருக்காம போய் அர்ஜுன் கூடவே இருங்க. இனிமே அவ நிழல் கூட அர்ஜுன் மேல படக்கூடாது. சரிங்க முதலாளி அம்மா, போங்க. நிழல் கூட படக்கூடாதான். கூடவே போய் மல்லிகை என் மன்னன் மயங்கம்னு பாடிட்டு வந்திருக்கா. இது என்னடா வீல் சேர்ல உட்காந்துட்டு என்னைய வேலை வாங்குது. இது கூட எல்லாம் மனுஷன் வேலை பார்க்க முடியாது போல இருக்கே. நல்ல இடத்துல வந்து சேர்ந்திருக்கேடா சாமி. பாட்டி, என்ன இந்த டைம்ல? சும்மாதான் தம்பி, வயசாயிடுச்சுல்ல, தூக்கம் வர மாட்டேங்குது. அதுதான் உங்களை ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன். தூங்க போறீங்களா தம்பி? பாட்டி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களை பார்த்தா தூங்க போற மாதிரி தான் தெரியுது. ஆனா இப்ப எல்லாம் உங்கள மாதிரி பசங்க எங்க நேரத்துக்கு தூங்குறாங்க? என் நேரமும் செல்போன்ல படங்கடம் பாத்துக்கிட்டு நடுராத்திரில இந்த காட்டேரி ஊடுற மாதிரி தூங்குறா. ஏன் பாட்டி? இப்ப நான் உடனே படுத்து தூங்கிடுவேன். ஐயோ சரி தம்பி, நீங்க அப்படியே படம் கூட பாக்குறதா இருந்தாலும் பாருங்க. ஆனா இந்த சம்பூர்ண ராமாயணம், லவகுசா, நவராத்திரி இந்த மாதிரி படங்கள்லாம் பாருங்க. அப்பதான் கண்ணுக்கு புண்ணியம் கிடைக்கும். பாட்டி, எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். தம்பி 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 தம்பி, கிழக்க பார்த்து படுத்து தூங்குங்க. இந்த போர்வையை எடுத்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் போத்திட்டு தூங்குங்க. ராத்திரி உங்களுக்கு தண்ணி கிண்ணி வேணும்னா பாட்டி அப்படின்னு ஒரு குரல் மட்டும் கொடுங்க. உடனே வந்து உங்க முன்னாடி நிப்பேன். இந்த மனசு அலபாய விடாம விவேகானந்தர் மாதிரி தவம் இருங்க. தம்பி ஜெயில இருக்காரு, அம்மா வருத்தத்துல இருக்காங்க.
அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். சரி பாட்டி, நான் தூங்குறேன். எப்ப பார்த்தாலும் வந்த வேலை முடிஞ்சது. இப்படி விடக்கூடாது. தம்பி தம்பி. என்ன பாட்டி? அவ எந்திரிச்சிட போறா. சத்தம் போடாதீங்க. ஐப்பசி மாசம் அட மழை பெய்யும். அப்படியே குளிர் ஜாஸ்தியா இருக்கும்பா. அந்த நேரத்துல இடி இடிக்கிற சத்தம் எல்லாம் கேட்டுச்சுன்னா வெளியில வந்து வறண்டால என் பக்கத்துல வந்து படுத்துக்கங்க. ஏன் பாட்டி? அது வந்து ரூம்ல அப்படியே சாரல் அடிக்கும். ஜாஸ்தியா அப்படியே குளிரும். அப்போ அடிக்குது குளிரு. அது சரி துடிக்குது தளிரு அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு ஜன்னி கண்டுடுங்கிறதுக்காக சொல்றேன். வெளியில அப்படியே கதகதப்பா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். பாட்டி போங்க போங்க. இத போயிட்டேன். பாத்துக்கங்க தம்பி. தம்பி ஜெயில இருக்காரு. அம்மா வருத்தத்துல இருக்காங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். குட் நைட். அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த எம்டி ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாரே. அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கும்? இப்ப பிரிச்சு பார்த்தா ஏதாவது சொல்லுவா. நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம லைஃபே கிஃப்ட் மாதிரி. என்ன நடக்குதுன்னு தெரியாம சர்ப்ரைஸா இருக்கு. சரி, பார்த்துருவோமே. இப்போ நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் ஒன்று சேருவீங்க. ஒரு ஆத்மார்த்தமான தம்பதிக்கிட்ட இருக்கிற அத்தனை தகுதியும் உங்ககிட்ட பார்த்தேன். கூடிய சீக்கிரமே இந்த ஃப்ரேமுக்குள்ளே உங்கள் 2 பேர் ஃபோட்டோவையும் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக வாழ தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ஃப்ரேமை நீங்கள் பார்க்கும்போது ஒரு எம்டினஸ் தெரியும். நீங்கள் பிரிஞ்சிருக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் அதுதான். என்றைக்கு நீங்கள் ஜோடியாக இருக்கிற ஃபோட்டோ இதுக்குள்ளே வருதோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை திருப்தியாகும். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை.
இப்போ நீங்க பிரிஞ்சிருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரமா நீங்க ஒன்று சேருவீங்க. ஒரு ஆத்மார்த்தமான தம்பதிக்கு உண்டான அத்தனையும் உங்ககிட்ட பார்க்குறேன். அதனால கூடிய சீக்கிரமே நீங்க ஒன்று சேருவீங்க. என்னதான் மீனாட்சி தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள உடஞ்சி நொறுங்கி தான் போயிருக்கா. நாம வருத்தப்படுவோம்னு அவ வெளியில காட்டிக்காம இருக்கிறா போல. புருஷன் ஜெயில இருக்கும்போது அவ தனியா எப்படி இருப்பா? அதுவும் முழுகாம வேற இருக்கா. இந்த நேரத்துல எல்லா பொண்ணுங்களுமே புருஷன் பக்கத்துல இருக்கணும்னு நினைப்பாங்கல்லப்பா. அதை நினைக்கும் போது என் மனசே தாங்கலப்பா. இல்லப்பா, இதுல ஏதோ நடந்திருக்குப்பா. எனக்கு இன்னமோ மாப்பிள்ளை இதை பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணலப்பா. ஏன்னா அவர் ரொம்ப சாஃப்டான டைப்பு. அவரு கொலையை பண்ணிருப்பாருங்கிறத இப்பவும் என்னால ஏத்துக்க முடியலப்பா. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் இந்த கொலைக்கும் வசுக்கும் தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. ஆனா நம்ம மீனாட்சி அவளை வீட்டுக்குள்ள வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு நம்ம போனப்ப பாத்தீங்களா, நம்ம கிட்டே அவங்களுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கா. நம்மளை எதிர்த்து வேற பேசுறா. இப்ப பாருங்க, போன் அடிச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கேக்குறா. போடுப்பா. சொல்லுங்கண்ணா. என்ன மீனாட்சி, அங்க என்ன நடக்குது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாமே நல்லா தான் நடக்குது. என்ன நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இங்க பாரு, முதல்ல அந்த வீட்டுக்கு மருமகளை நீ எதுக்கு போன? அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அண்ணா, பழசெல்லாம் இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு மீனாட்சி, எல்லாத்தையும் நீ வேணும்னா மறக்கலாம், ஆனா நான் மறக்கல. நீ எதுக்கு போனியோ அந்த வேலையை விட்டுட்டு சும்மா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. வசுவை எல்லாரும் வெறுக்கிறாங்க. இந்த கொலைக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீ அவளை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்க. ஏன் மீனாட்சி? அண்ணா, நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்து இத பத்தி பேசினப்போவே இனிமே எனக்கு எல்லாமே இந்த வீடுதான், என் புருஷன் தான்னு சொல்லிட்டேன். அத புரிஞ்சுக்காம ஏன் திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? கம்பெனில வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டு நிர்வாகத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்த வசு அக்கா இந்த வீட்டு மேலையும் அத்தை மேலையும் அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. அர்ஜுன் மாமானா அவங்களுக்கு உயிர். இந்த வீட்டுக்காக அக்கா நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அர்ஜுன் மாமா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் ஆனந்த் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவரோட விருப்பத்தை நான் காப்பாத்தி ஆகணும். என் புருஷனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாவும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாவும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதை தவிர என் மனசுல வேற எதுவுமே இல்ல. இங்க பாரு மீனாட்சி, நீ இப்படி மாறி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ணா, இது என்னோட தீர்மானமான முடிவு. அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். இனிமே எந்த தப்பான எண்ணத்தோடவும் எனக்கு போன் பண்ணாதீங்க. நான் வைக்கிறேன். ஏய் பா, இது எல்லாத்துக்கும் காரணம் வசுவும் அர்ஜுனும் தான்ப்பா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீனாட்சி வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறாங்க. போயிட்டாளா? எப்படியோ காலங்காத்தால அவன் மூஞ்சில முழிக்காம இருந்தா சரி. உத்தமன், இந்த ஜிஎஸ்டி ஃபைல்ல ஆடிட்டர் கிட்ட நான் ஒப்பீனியன் கேட்கணும். அதனால இன்னைக்கு சாயங்காலமே ஒப்பீனியன் வாங்கிட்டு நாளைக்கே நம்ம சப்மிட் பண்ணிடணும். ஓகே மேடம்.
இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு லெட்டர் வாங்கியிருந்தோம்ல, அந்த லெட்டரை கூட நாம வெள்ளிக்கிழமைக்குள்ள சப்மிட் பண்ணிடணும். ஓகே மேடம், பண்ணிடுறேன் மேடம். என்ன உத்தமன் இதெல்லாம்? இந்த வாரத்துக்கான ஒர்க் ஷீட் தம்பி, மேடத்துக்கிட்ட காட்டி அப்ரூவல் வாங்கிட்டு இருந்தேன். நான் எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட காமிச்சு அப்ரூவல் வாங்க மாட்டீங்களா? நட்சத்திரா, அத்தை, நீ வீட்ல சும்மா தானே இருக்க? இனிமே நீ அர்ஜுன் கூட போய் ஆபீஸ் விஷயம் எல்லாம் கத்துக்கோ. உத்தமன், அம்மா, இனிமே ஆபீஸ் விஷயம் எல்லாமே நட்சத்திரா கிட்ட பேசி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா.